பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 நாளாகமம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 17வது அதிகாரத்திலே இதோ யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஏனென்று சொன்னால், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசபாத் செய்த சீர்திருத்தங்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. அங்கே கர்த்தருடைய வழிகளில் அவன் இதயம் உற்சாகம் கொண்டது. மேடைகளெல்லாம் விக்கிரக தோப்புகளெல்லாம் யூதாவை விட்டு அகற்றினான். மகிமை உண்டாவதாக. ஆம், அவன் தாமே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வாசித்து ஜனங்களுக்கெல்லாம் போதிக்கும்படியாக அங்கே ஆசாரியர்களை அனுப்புகிறதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. அங்கே யோசபாத் மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துவைகளையும் பட்டணங்களையும் கட்டினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். மகிமை உண்டாவதாக. 18வது அதிகாரத்திலே ஆகாபுக்கு விரோதமாக மிகையா தீர்க்க தரிசனம் சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாப்படி சம்பந்தம் கலந்து சில வருஷங்களில் பிறந்த பின்பு சமாரியா இருக்கிற ஆகாப் இடத்திற்கு போனான். அங்கே ஆகாப் அவனோடு இருந்த ஜனகத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை பெற்று அடுப்பித்து கிளையத்துள்ள ராமேத்துக்கு வரும்படி ஏவினான். மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் ராஜாவை ஆகாப் யூதாவின் ராஜாவை யோசபாத்தை நோக்கி, கிளையத்துள்ள ராமத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டபோது, நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி இவங்க யுத்தத்திலே கலந்து கொள்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து கிளையாத்துள்ள ராமோத்தில் ஆகாப் கொலை செய்யப்படுகிறதையும் இந்த வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. மகிமை உண்டாவதாக. இங்கே இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசித்த பொழுது அங்கே யுத்தம் நடக்கிற நேரங்களிலே அங்கே வில்வீரர்கள் அங்கே யோசபாத்தை சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது யோசபாத் குக்கரிலிட்டு குக்கரிலிட்டு கத்தரை தேடும் பொழுது கத்தர் அவனை விடுவித்தார். கத்தர் மகிமை உண்டாவதாக. கத்தர் அவனை யோசபாத்தை காப்பாற்றினார். தொடர்ந்து 19வது அதிகாரத்திலும் யோசபாத் ஆகாபுடன் சேர்ந்து அவனுக்கு துணை நின்று கர்த்தரின் பகைவர்களை ஆதரிக்கிறதாக கண்டனம் செய்யப்பட்டான் என்று சொல்லி வேதவசனத்திலே சொல்கிறோம்.
யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு யோசபாத்தை கண்டு கண்டனம் செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. யோசபாத் நியாயாதிபதிகளை நியமிக்கிறதையும் இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 20ஆம் அதிகாரத்திலே மோவாபையும் அம்மோனியரையும் யோசபாத் முறியடிக்கிறதான காரியம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறைவித்தான். அப்பொழுது யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்களை கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேடினபடினாலே காரியங்கள் வாய்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தனக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது உபவாசத்தோடு ஆண்டவரை தேடின பொழுது கர்த்தர் அவளுக்காய் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. யுத்தம் நடந்து கொண்டு கர்த்தரை பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய் விசுவாசத்தில் பலத்தையும் வல்லமையும் கொண்டு காரியங்களை செய்ததை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. வசனங்களெல்லாம் தியானிக்கும் பொழுது சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யோசபாத்துடைய ஆட்சி முடிவோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது.